அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரான். அண்மை காலமாக எங்களுடைய சோஷியல் மீடியாக்கள் மற்றது இந்த நியூஸ் பேப்பரில் மற்றது சமூக வலைத்தளங்கள் வச்சு நடத்துகிற நியூஸ் மீடியாக்கள் போடுற செய்திகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு போக்கில் இது எங்களை எல்லாரையும் இழுத்து கொண்டு போகுதோன்னு சொல்லி ஒரு சிந்தனை உருவானது. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் கதை சொல்லி அண்மை காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நியூஸ் எப்படி வருமென்று சொல்லி சொன்னால் எப்படி, அதாவது லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரி அதாவது மாணவனுக்கு அடித்து இரத்தப்போக்கு ஏற்படுத்திய ஆசிரியர், பிழையான ட்ரீட்மெண்ட்டை வழங்கிய வைத்தியர், பழைய சாமான்களை விற்ற கடை முதலாளி, பழைய சாப்பாடை கொடுத்த சிற்றுண்டி ஓனர்ன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ இங்கே என்ன ஹைலைட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னால், துறை ஹைலைட் பண்ணப்படுது. வைத்தியர், ஆசிரியர், போலீஸ் அதிகாரி என்ற துறை ஹைலைட் பண்ணப்படுது. ஒரு நபர் செய்கின்ற பிழை அவர் தனிப்பட்ட ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அதை ஏன் இவங்கள் துறை சம்பந்தமாக இழுத்து போடுறாங்கன்னு சொல்லி மிகவும் ஒரு யோசனைக்குரிய விதமாக இது இருக்குது. காரணம், ஒரு சைக்காலஜி, எங்களோட மக்களுடைய சைக்காலஜி என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பேப்பர்லேயோ ஒரு சோஷியல் மீடியாலேயோ திரும்ப ஒரு வைத்தியர் இப்படி பண்ணிட்டார், வைத்தியர் இப்படி பண்ணது, வைத்தியர் அதை பண்ணது, இல்லாட்டி ஒரு ஆசிரியர் இப்படி பண்ணது, ஆசிரியர் இதை பண்ணது, அப்படி ஒரு துறை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் போட்டு நியூஸ் போடைக்கிற சைக்காலஜிக்கலாக அவங்கள இதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அப்பாவி மக்கள் பார்க்குற பார்வை தனிநபர் சம்பந்தப்பட்ட பார்வையாக இல்லாமல் துறை சம்பந்தப்பட்ட பார்வையாக இருக்க போது. இப்போ ஒரு ஆசிரியர்னு சொன்னாலே இப்படித்தானா, வைத்தியர்னு சொல்லி சொன்னாலே இப்படித்தானா, போலீஸ் அதிகாரிகள்னு சொல்லி சொன்னாலே இப்படித்தானா, அப்படி துறை சம்பந்தப்பட்ட பார்வையாக தான் இருக்க போதே தவிர தனிநபர் செய்கிற பிள்ளையால் இங்கே எல்லோரும் பாதிக்கப்பட போகிறாங்க. உதாரணமாக சொல்லணும், அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு ஆள் குடிச்சு போடு அடிக்கிறேன்டா, எல்லா குடும்பத்திலையுமே அப்பா அம்மா அப்படி இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு குடும்பத்தையே குடியார குடும்பம் எல்லாரும் குடிக்கிறேன்னு சொல்ல. இன்னும் ஒரு குடும்பத்தில் மிஸ்டர் எக்ஸ் என்றவர் குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அவர் தனி நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மிஸ்டர் எக்ஸ் தான் குடிக்கிறீரே ஒழிய குடும்பமே குடிக்கல. அதே மாதிரி ஒரு துறை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு தனிநபர் ஒரு பிழையை செய்யும் பொழுது அவரை சுட்டி காட்டலாம். இப்போ மிஸ்டர் எக்ஸ் பிள்ளையா ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டார், மிஸ்டர் எக்ஸ் தான் லஞ்சம் பண்ணினவர், மிஸ்டர் எக்ஸ் தான் பிள்ளையா அடித்தவர் என்ன சொல்லி ஒரு தனிநபர் செய்கிற பிள்ளைய தனிநபர் என்ற அவர்கிட்ட பேரை போட்டே குற்றம் சாட்டலாம். ஒழிய துறை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்படுறதால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், எங்கேயுமே எல்லா இடங்களையும் தவறு நடக்கிறது. ஒரு 100 பேர், உதாரணமாக ஒரு 100 வைத்தியர் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 999 வைத்தியரும் பொல்லாத வைத்தியர், ஆனால் மிச்சமாக இருக்கிற அந்த ஒரு வைத்தியர் மக்களுக்காக அர்ப்பணிப்போட சில சேவைகளை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த பொதுவாக வைத்தியர் எல்லாமே இப்படித்தான் பொல்லாத ஆக்கள் அவையில் அப்படின்னு சொல்லும் போல அந்த ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு வைத்தியருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் மேலும் ஒரு சுயநலமற்ற மக்களுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணணும் இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் நீங்கள் வேலை செய்வேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறை சம்பந்தமாக இப்போ எல்லா துறைகள்லையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ நாங்கள் லேபிள் பண்ணிக்கல, இந்த துறை இப்படியான ஒரு துறை சரியில்லை, இந்த துறையில் உள்ளவங்க எல்லாமே இப்படித்தான் கதை கேட்கல. அந்த துறையில் இருக்கிற நல்ல மனப்பான்மை உள்ளவங்களும் அதை விட்டு விலகி நாங்கள் என்னத்தை பண்ணினாலும் சனமப்படுத்தான் கதைக்குது, இனி என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லி மனம் நிலை மாறி மக்களுக்கு இந்த உண்மையாக வேலை செய்கிறவங்கள்ட்ட கிடைக்கிற சேவையும் இல்லாமல் போவதாகவே இந்த மக்கள் சோஷியல் மீடியாஸ் மற்றும் இந்த நியூஸ் சேனல் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ளணும். ஒரு நபர் பிழை செய்யும் பொழுது அந்த நபருடைய பேரை சொல்லி சுட்டி காட்டி இப்படி ஒரு பிழை பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறது தான் உண்மையிலேயே சரியானதாக இருக்குமே தவிர இந்த துறை சார்ந்த லேபிள் பண்ணுறது, இந்த துறை அவங்களெல்லாம் இப்படித்தான் அப்படி லேபிள் பண்ணுறது என்னை பொறுத்தவரையில் ஒரு நாகரீகமற்ற ஒரு செயலும். அதே சமயம் அது எதிர்காலத்தை ஃபியூச்சரை பாதிக்கும். யார்கிட்ட எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சொல்லி சொன்னால், அந்த துறையில் இருக்கிறவங்களோட ஃபியூச்சரையும் பாதிக்கும். அதே சமயம் அதை விட அந்த துறையால் நன்மை பெறுகிற மக்கள் இருக்காங்களோ அவங்கள் தான் இன்னும் சீரழிய போகிறாங்க. ஏன்னா யாருமே நன்மையோட நல்ல எண்ணத்தோட வேலை செய்கிற யாரும் வேலை செய்ய முடியாது இல்லையா?
எல்லாரும் மன அழுத்தத்துக்கு உட்படுவாங்க. ஸோ ஒரு 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 அன்பான வேண்டுகோள் என்ன சொல்லி சொன்னால், இந்த சோஷியல் மீடியாவை கையாளுறவங்க, நியூஸ் சேனல்கள், பொதுமக்களோட இந்த பொறுப்போட கையாளும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வைத்தியர் இப்படி பண்ணிட்டேன், ஆசிரியர் இப்படி பண்ணிட்டாங்க, ஆசிரியர் அங்கு அளவெடுத்த ஆசிரியர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டுக்குள்ள எலியுள்ள சாப்பாட்டை விட்டு உணவு கடை ஓனர் போகிறத விட ஒரு மிஸ்டர் எக்ஸ் உதாரணமாக ஒரு கைப்பிள்ளை அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி போகிறது மிகவும் நாகரீகமாகவும் சுட்டி காட்டுறதுமா இருக்கிறது. இந்த துறை சார்ந்த பழிவாங்கல்கள், துறை சார்ந்த முத்திரை குத்துறது, துறைப்படுத்தான் இருக்குமென்னு சொல்லி அதில் தவித்து கொண்டால் அந்த துறையை வேலை செய்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஊழியர்களும் நல்ல சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அந்த சேவையை பெற்றுக்கொள்கிற மக்களுக்கும் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும் மாதிரி இருக்கும். இல்லாட்டி துறையும் நாசம், மக்களும் நாசம், நாடும் நாசம். இதை புரிஞ்சு நீங்கள் விளங்கி நடந்து கொண்டால், பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.